ட்ராப் ஷிப்பிங்கில் நான் யூஸ் பண்ண வெப்சைட் டூல்ஸ் அண்ட் சீக்ரெட் பிளகின்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பார்த்தோன்னா ஒரு பேசிக்கான ஐடியாவை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் போடுறீங்க அஸ் அ கஸ்டமராக ஒரு வெப்சைட்குள்ளே. அந்த கஸ்டமர் அந்த சைடில் இருக்க ப்ராடக்ட் ஓனர் வந்து அந்த வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாரு அவர்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை. ஆனால் அந்த ப்ராடக்ட் அவர் கையில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவர்கிட்ட இருக்காது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவர் ஒரு இடத்துல சோர்ஸ் பண்ணுவார். சோர்ஸ்னால் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்க, அந்த ப்ராடக்ட்டை அவர் பார்த்துட்டு மேனுஃபேக்சர்கிட்ட அதை ஷிஃப்ட் பண்ணுவார். அவர் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே டேரெக்டாக உங்ககிட்ட ஷிஃப்ட் பண்ணுவார். ஸோ மிடில் மேனாக இருக்கிற இவருக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்கிறாரில் அந்த ப்ராடக்ட்டில் அதில் வர ப்ராஃபிட் மார்ஜினை இவர் எடுத்துப்பார், விச் இஸ் ட்ராப் ஷிப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட்டை கையில் வாங்கி வைக்காமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இந்த ப்ரைஸிங்கில் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த லாஜிஸ்டிக்ஸ் டீமை நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட லிங்க் பண்ணியிருப்பீங்க உங்கள் வெப்சைட்ஸை. ஸோ ஆர்டர்ஸ் வந்தோடனே டேரெக்டாக அவங்களுக்கு ஆர்டர் போயிடும். அந்த ஆர்டர் ப்ரைஸிங் ஃபுல்லாகவே அவங்க ஷிப் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வாங்கிட்டு தான் ஷிப் ஆகும். ஏன்னா அவங்க ஆர்டர் போட்டோன்னே உங்ககிட்ட அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டர் சென்ட் பண்ணுறாங்க. அட் எண்ட் ஆஃப் தி மந்தில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டாக அவங்ககிட்ட பே பண்ணால் போதும். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இருக்குது. ஸோ நம்மகிட்ட ப்ராடக்ட் கையில் இல்லாமையே ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி காமிக்கலாம், ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட நம்மளோட லிங்க் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இவங்ககிட்ட நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணும்போது தான் அதில் வர சின்ன டிஃப்ரென்ஸ் கூட ஒரு சில டைமில் பெரிய டிஃப்ரென்ஸும் வரும். நீங்கள் போடுற ப்ரைஸிங் பொறுத்து. ஒரு 500 ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஒரு 1000 ருபீஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த 500,000 ருபீஸ்ன்றது நீங்கள் வந்து அவங்க ஆர்டர் போட்டோன்னே உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட் எண்ட் ஆஃப் டே நீங்கள் வந்து அந்த பில்லை 500 கொடுத்தாகணும். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நீங்கள் 500 கொடுத்துருங்க. உங்ககிட்ட ப்ராஃபிட்டாக 500 இருக்குது. அந்த 500 ப்ராஃபிட்டாக கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் வெப்சைட்டை ஒரு ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு டொமைன் ஹோஸ்டிங்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அந்த காஸ்ட் கழிச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கழிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு அபோவ் 250 to 300 உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினில் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது வருது. சப்போஸ் அந்த ப்ராடக்ட் ஆர்டர்ஸே 1000 மேலே ஒரு நாளைக்கு ஆர்டர் வருது, இல்லை 100s மேலே ஆர்டர் வருதுன்னு வச்சா கூட உங்களுக்கு ப்ராபப்ளி லேக்ஸில் க்ராஸ் ஆகும் இந்த ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங்கோட ஒரு பேசிக்கான மாடல். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த டாபிக்குள்ளே போகலாம். நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த ப்ராடக்ட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் செலெக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். பட் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த ப்ராடக்ட் எனி டைப் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கலாம். அது வந்து ஒரு கிச்சன் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டைனிங் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லாட்டி சப்போஸ் ஒரு ஹெல்த் ப்ராடக்டாக இருக்கலாம். எந்த ப்ராடக்ட் வேணால் இருக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஆகணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதோட சப்ளையரை கண்டுபிடிச்சாகணும். ஸோ சப்ளையரை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் டைரக்டரி சர்ச் பண்ணாலே, ஷாப்பிஃபை டைரக்டரிஸ் டைப் பண்ணாலே அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் சப்ளைஸை கேதர் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு சர்டன் பிளகின்ஸ் ப்ளஸ் சர்டன் வெப்சைட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை முடிச்சுட்டு 3ஆவது ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிடணும். அந்த வெப்சைட் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸாக இருந்தால் மட்டும்தான் பீப்புள் வந்து உங்களை பிலீவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல வெப்சைட் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி விச் ப்ரொவைட்ஸ் யுவர் பிராண்ட் வேல்யூ. அதை நீங்கள் காமிச்சதுக்கப்புறமா சூப்பரான மார்க்கெட்டிங் பண்ணியாகும். இந்த மார்க்கெட்டிங்கான ரிசோர்ஸஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஆனால் இந்த மார்க்கெட்டிங் நீங்கள் நல்லா பண்ணும்போது உங்களுக்கான வேல்யூ ரேஞ்ச், ரிட்டர்ன் ப்ராஃபிட் ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ்டாக உங்களோட ஆட்ஸை பர்ஃபெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் காமிக்கும் போது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸும் வரும் நிறைய. ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டெப்புமே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ட்ராப் ஷிப்பிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது ப்ராடக்ட் செலெக்ஷன். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஏன் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் சேல் பண்ண போகிறீங்க, இந்த இந்தியாவில் இருக்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப்லி அமேசான் தான் பார்ப்பாங்க. அமேசானில் எந்த ப்ராடக்ட் வந்து ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே ப்ராடக்ட்டை நீங்கள் சோர்ஸ் பண்ண முடியும். சோர்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை லெஸ் ப்ரைஸில் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் காமிக்க முடியும். அப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஹீலியம் 10. இந்த டூலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளாக் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன், கேட்டகரி, ப்ராடக்ட் டார்கெட்டிங், நிச் டார்கெட்டிங் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி கேட்டகரி வைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தேடுற ப்ராடக்ட் இங்கே இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராடக்ட்டை ஏஎஸ்என் நம்பரை காப்பி பண்ணி ஜஸ்ட் லைக் தட் அந்த ப்ராடக்ட் டார்கெட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ப்ராடக்டான ஆப்ஷன் வந்துடும். சரி, இதுக்குள்ளே நான் என்ன செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் தேவைப்படுற
எத்தனை யூனிட் சேல் ஆகுது, என்னென்ன ப்ராடக்ட் சேல் ஆகுது, எவ்வளோ சேல் ஆகுது, எவ்வளோ ரெவன்யூ ஒரு மந்த்துக்கு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை எந்த ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சர்ச் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஹீலியம் டெல்ன்றது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, சஜஸ்டட் ஒன்லி ட்ரையல் வெர்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அந்த ட்ரையல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 5 சர்ச் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஒரு மெயில் ஐடிக்கு 5 சர்ச். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் டம்மி மெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணுங்கள். இன்டர்நெட்டில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு டம்மி மெயில் ஐடிஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டம்மி மெயில் ஐடிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எவ்ரி ஹாஃப் அன் அவர் அதை டெலிட் ஆகிடும். ஸோ அந்த டம்மி மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈவன் மோர் நிறைய சர்ச்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த ப்ராடக்ட்டை அதே மாதிரி ஷாப்பிஃபை ஸ்டோர்ஸில் ஆல்ரெடி விற்றுட்ருக்காங்க, கண்டிப்பாக விற்றுட்ருப்பாங்க. அந்த விற்றுட்ருக்க ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். இந்த சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் என்ன ப்ரைஸிங் வைக்கிறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மார்ஜின் எடுக்கிறாங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு காம்படிட்டாக நீங்கள் ப்ரைஸிங் வைக்க முடியும். அப்படி வச்சா மட்டும்தான் உங்களால் சேல்ஸ் கொண்டு வர முடியும், ப்ராஃபிட்ஸ் ரேஞ்சு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி வரக்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அவங்களோட சேல்ஸ் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகினோட பேர் பார்த்தீங்கன்னா யூனிஸ்பை ஷாப்பிஃபை இன்ஸ்பெக்டர். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. நீங்கள் வந்து க்ரோம்குள்ளே போய்ட்டு இந்த பேரை டைப் பண்ணிங்கன்னா யூனிஸ்பை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ட்ராக்கர் வரும், எக்ஸ்டென்ஷன் ட்ராக்கர். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனாலும் அதை நான் உங்ககிட்ட இப்போ இங்கே காமிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனாலும் இது வந்து ஒரு ஷாப்பிஃபை வெப்சைட் வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ மந்த்லி சேல்ஸ், ஏர்லி சேல்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காமிச்சிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கான அவுட்புட்டு, உங்களுக்கான ஒரு ஐடியாலஜி கிடச்சிடும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அதை வச்சு உங்களோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங் ப்ளஸ் லிஸ்டிங்கை கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, காம்படிட்டிவ் ப்ரைஸிங் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் செட்டப் பண்ண போகிறது வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை wix.com யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஷாப்பிஃபை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது வரைக்கும் ஓரளவுக்கு ஐடியாலஜி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் வரும்போது நீங்கள் சூஸ் பண்ணுறது நீங்கள் கோடிங்கே இல்லாமல் நீங்களே பில்ட் பண்ணலாம். பட் ஆஸ் ஃபார் அஸ்னும் நீங்கள் டக்குன்னு வைக்கணும்னா நீங்கள் வந்து ஷாப்பிஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே பண்ண வேண்டியது டிசைன்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பில்ட் டெம்ப்ளேட்ஸ் அங்கே இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதுக்கு பே பண்ணி ஆகணும். ப்ளஸ் அவங்க டொமைன் நேமும் நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் நேம் வாங்க முடியாது, நீங்கள் தனியாக தான் பே பண்ணி வாங்கணும். அப்படி இல்லாட்டி நீங்களே கோடிங் நாலேஜ் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோர்சஸ் வாங்கி பே பண்ணி படிக்கலாம். என்னோடய கோர்ஸே நீங்கள் அதோட நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஏன்னா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது என்னோடய கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ்க்கான இப்போ நாலேஜ் இப்போ நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ அது வந்து க்ளோஸில் இருக்குது அன்டில் அது ஓப்பன் பண்ண வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஷாப்பிஃபை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை மார்க்கெட்டைஸ் பண்ணி ஆகணும். எப்படிலாம் அதை நீங்கள் மார்க்கெட்டைஸ் பண்ணுவீங்க, ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். அந்த மார்க்கெட்டைஸிங்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறதுலாம் 1 ad, 2 ads and 3 ads. இந்த 3 adsமே நீங்கள் வந்து 1 வீக் ரன் பண்ணும் போது உங்களோட ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 200 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 2s 600 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 600 rupees per டேக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 வீக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு அமௌண்ட் வரும். அந்த ப்ரைஸை நீங்கள் டிமாண்ட் ப்ரைஸ் போட்டு தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. அப்போ தான் எது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆட் நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஆடை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 1 month கம்ப்ளீட்டாக ரன் பண்ணுங்கள், டார்கெட்டிங் ஆட். அதுக்கப்புறம் அந்த ஆட்ஸை கண்டிப்பாக ஒரு 50,000 1 lakh வரைக்கும் பார்த்துருப்பாங்க அந்த ஆட்ஸை. ஸோ அந்த ஆடை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரீடார்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஆடை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் நீங்கள் ரீடார்கெட்டிங் அப்படின்றது என்ன டவுட்டாக இருக்குன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் அந்த ப்ராடக்ட்டே வந்து உங்கள் முன்னாடி நின்று இருக்கும். அதுதான் இந்த ரீடார்கெட்டிங். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 வாட்டி பார்ப்பீங்க, 10 வாட்டி பார்ப்பீங்க, 11 வாட்டி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல். அதை நீங்கள் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். நீங்களே நிறைய டைம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருப்பீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில், எங்கே போனாலும் அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த ப்ராடக்ட் வந்து நிற்கும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ஒரு டைமில் வாங்கியிருப்பீங்க. அதே தான் இப்போ நீங்கள் உங்களோட ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோருக்கு பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரீடார்கெட்டிங் நீங்கள் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒரு பிக்சல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஷாப்பிஃபைக்குள்ளே நீங்கள் பிக்சல்ஸ் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் ஜஸ்ட் ஒரு 2 minutes வீடியோ நீங்கள் அட்டாச் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 1 month ரன் பண்ண ஆட் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அந்த 2 lakhs பீப்பிளை 1 lakh 50,000 1 lakh பீப்பிளை மறுபடியும் ரீடார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீடார்கெட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு சேல்ஸ் ஹை ஆகும். அது மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மார்க்கெட்டிங்கை பிலீவ் பண்ணிங்க, ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ஒர்க் அவுட் ஆகும்.
இந்த இந்த மார்க்கெட்டிங் ப்ளஸ் சோர்சிங் ப்ளஸ் இந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோஸ் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு 20+ கொஸ்டின்ஸு உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.